அல்ஹம்துலில்லாஹ் நேயர்களே, இன்று அமால் இஸ்லாமி என்ற அங்கத்தில் ஒரு சிறப்பு பிரமுகரை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். அவர் நம்முடைய உஸ்தாஸ் இஸ்ஸத்துல்லா நூரி மதரசா ஃபரிடியாவை சார்ந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், உங்களை இந்த ஸ்டூடியோல இன்னைக்கு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி உஸ்தாத். நானும் உங்களோடு கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேச போறோம். அதோடு மட்டும் இல்லாம மௌலிது ரசூல் அதை பத்தி நிறைய விஷயங்களை நம்மளுடைய நேயர்களோட நம்ம பகிர்ந்துக்க போறோம் உஸ்தாத். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்தாத், மௌலிது ரசூல் நாம கொண்டாடலாம் உஸ்தாத். இந்த கேள்வி இன்றளவும் மக்கள் அளவுல நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா தெரியாதனால சில பேர் இந்த மௌலிது ரசூலை கொண்டாடுறாங்க, சில பேர் கொண்டாடுறது இல்லை. ஆக இந்த கேள்விக்கு என்ன பதில் உஸ்தாத்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை மௌலிது ரசூலாக நாம் மலேசிய நாடுகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே மௌலிது ரசூல் என்ற அந்த நிகழ்வை எப்படி நாம் கொண்டாடுவது, அது எப்படி அவங்க நம்முடைய அந்த பிறந்த தினத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்ற ஒரு கேள்விக்கு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற ஒரு கவிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைகளில் இருக்கக்கூடியவர். அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பாதுகாத்து வலுப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னாங்க. அப்படி இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கின்ற பொழுது நாம பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாம் வெளிப்படுத்துவது நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களுக்கும் சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அல்வேதம் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம், அதாவது நபிமார்களுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய படிப்பினைகளிலே உங்களுக்கு நல்ல சான்றுகள் நல்ல அறிவுரைகள் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சிறந்த தெளிவு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த தினத்துல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் வாழ்ந்த சரித்திரங்கள் அவர் வாழ்ந்த நடைமுறைகளை நாம பேசுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் அது புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்றது. மற்ற மனிதர்களுக்கும் அது நல்ல ஒரு தெளிவை ஒரு விளக்கத்தை